இந்த ஒரு பொடி போதும், நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே டக்குன்னு ஒரு நொடியில கருமையாயிருங்க. இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு விவசாயி சொன்ன ஒரு ஹேர் டை தாங்க. நேச்சுரலான ஹேர் டைய அவர் ப்ரிப்பேர் பண்ணி உலகம் ஃபுல்லாவே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. 2 பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டைய அவர் ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நானும் அவர் சொன்ன மெத்தட்ல இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே 100% எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. இந்த ஹேர் டைய அப்ளை பண்ண ஒரு நொடியில நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறிடுது. அதே மாதிரி நம்ம இந்த ஹேர் டைய வந்து 2 விதமா பயன்படுத்திக்கலாம். ஒன்னு இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்திக்கலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அப்ளை பண்ற ஹேர் டையாவும் பயன்படுத்திக்கலாம். 2 விதமா எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். விவசாயி சொன்ன அந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம 2 பொருள் பயன்படுத்த போறோங்க. அந்த 2 பொருள்ல ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் ஓடு, தேங்காய் மூடி. இன்னொரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா விரலி மஞ்சள்ங்க. இந்த விரலி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடையில எல்லாம் கிடைக்கும். ஆல்ரெடி நான் வந்து மஞ்சள் தூள் வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது என்ன மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் தாங்க. இதை நான் வந்து பொடி பண்ணி தான் அந்த ஹேர் டைல சேர்த்திருந்தேன். இப்போ இந்த விவசாயி எப்படி வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தேங்காவோட ஸ்டவ் ஆன் பண்ணி தேங்காய் மூடியை வந்து இதுல வச்சிடலாம். தேங்காய் மூடி வந்து நல்லா பிடிச்சு வரணும், அது வரைக்கும் இருக்கட்டும். உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்ல செய்யறதுக்கு பயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுப்புல கூட நீங்க செய்துக்கலாங்க. நீங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுப்பு எரிக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அடுப்புலயே இந்த மாதிரி நீங்க வந்து தேங்காய் ஓடெல்லாம் போட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு இருக்கு, பிடிக்கட்டும். இப்போ இந்த தேங்காய் ஓட்லயே வந்து நான் இந்த ஒரு பிடி அளவு மஞ்சளும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மஞ்சளும் நல்லா வந்து பிடிச்சு வரணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் ஓடு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மஞ்சள் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். பாருங்க, தேங்காய் ஓடு வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம். கொரடா வச்சு பத்திரமா எடுங்க. எடுத்து இந்த மாதிரி இரும்பு சட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல போட்டுருங்க. இப்போ அடுத்த கொட்டாங்குச்சியை நம்ம வந்து இதுல வச்சிடலாம். அதுவும் பிடிக்கட்டும். அடுத்த கொட்டாங்குச்சியும் பிடிச்சிருச்சு. இந்த சட்டியில வந்து அதுக்கு மேலேயே வச்சிடலாம். அப்பதான் வந்து நம்ம போட்ட மஞ்சளும் நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். நல்லா கருகட்டும். நான் 2 கொட்டாங்குச்சியே போதும். நான் போட்ட மஞ்சள் அளவுக்கு பெருசு பெருசா இருக்குது இல்லையா, அதனால கோகனட் செல் வந்து 2 போதும். ரூம்ல வைக்காம வெளியில கொண்டு வந்து வச்சுட்டேங்க. ஃபேனை போட்டு விட்டுட்டு கீழே வந்து அந்த நெருப்பை வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து ஃபேன் காத்துலயே அது நல்லா வந்து புகஞ்சு அந்த மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கறி ஆயிடும். மஞ்சள் எல்லாம் நல்லா கருகி வரணும். இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா சீக்கிரமே கருகிரும். நல்லா கறி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. மஞ்சள் எல்லாம் பாருங்க இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ வந்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா ஃபைன் பவுடரா அடிச்சு எடுத்தாச்சு. இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம சலிச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நம்மளுக்கு நல்லா இருக்கும். பாருங்க எப்படி கையில வந்து அப்போது பாருங்க. இந்த மாதிரி இதை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்தலாம். இதை வந்து ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் டையாலும் பயன்படுத்தலாங்க. ஒரு நொடியில நம்மளுடைய வெள்ளை முடிகளை எல்லாத்தையுமே நல்லா கருகருன்னு ஆக்கிடும். இப்போ இதை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கு பாருங்க. இதுல நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லாமே நான் சலிச்சு எடுத்துட்டேன். நல்லா ஃபைன் பவுடரா கிடைச்சிருக்கு பாருங்க. எதுவுமே அப்ளை பண்ண வேணாங்க. இதுல எதுவுமே ஊத்த வேணாம், எண்ணெயோ எதுவுமே ஊத்த வேணாம். இதை மட்டுமே நீங்க எடுத்து வெள்ளை முடி இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். இல்ல நம்ம வந்து நீங்க ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்குன்னா இதை நீங்க வந்து
ஆயிலோட கலந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இதை வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீங்க ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்ஸ்டன்ட் ஹேர் டையா நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். உங்க முடிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல நான் வந்து கொஞ்சமா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மஞ்சளும் நம்ம எடுத்திருந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா இயற்கையான ஒரு பொருட்கள் தான். இதுல வந்து நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லை. கருகுன வாடை வந்து மோந்து பாத்தீங்கன்னா கூட கருகுன வாடை வந்து சுத்தமா இருக்காதுங்க. நல்லா வந்து நம்மளுக்கு முடி வந்து அவ்வளோ கருகருன்னு மாறிடும். ஒரு நொடி போதும். இதை எடுத்து அப்ளை பண்ண உடனேயே நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கருப்பா போயிடுங்க. பாருங்க பாருங்க எப்படி வந்து நம்மளுக்கு பிடிக்குது பாருங்க. பாருங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும். வீடியோ ஃபுல்லா பார்க்காம கண்டபடி எல்லாம் கமெண்ட் கொடுக்குறீங்க. இந்த இன்ஸ்டன்டா நீங்க எந்த ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணாலுமே நீங்க ஹேர் வாஷ் பண்ணா உடனே போயிடும். நான் ஆல்ரெடி ஒரு வெந்தயத்தை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கமெண்ட்ல போய் பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து கழுவுனா போயிடும், நான் கழுவுனா போயிடும் தான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து இன்ஸ்டன்டா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து எப்ப வேணாலுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில டக்குன்னு கிளம்பும் போது இந்த மாதிரி ஆயில்ல வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆயில்ல வந்து பாட்டில்ல கலந்தே தேவையான அளவு வச்சிடலாம். இப்ப இது எடுத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு 4-5 வாட்டி நீங்க வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இங்க வெளியில கிளம்பும் போது. இல்ல நீங்க வந்து எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், நான் வெறுமா வந்து பவுடரே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி நீங்க பவுடராவுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளவு கருகருன்னு இருக்கு. இந்த ஒரு பொடி போதும், நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே டக்குன்னு ஒரு நொடியில கருமையாயிருங்க. அடுத்து இந்த பொடியை வச்சு நம்ம எப்படி ரெகுலரா யூஸ் பண்ற ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டீஸ்பூன் மருதாணி பொடிங்க. இந்த 2 பொடி மட்டுமே நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டீ டிகாஷன் எடுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டைய வந்து நீங்க 2 hours தலையில வச்சிருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க ரெகுலரா பண்ணணும். இதை போட்ட உடனே வந்து உங்களுக்கு முடி வந்து கருப்பாகாதுங்க. இதை வந்து ரெகுலரா மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்க வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு அழுக்கெல்லாம் இல்லாம எண்ணெய் எல்லாம் இல்லாம இதை வந்து கலந்து ஒரு 2 hours நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இந்த ஹேர் டை வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அந்த ஒரு பொடியை வச்சு இன்ஸ்டன்டா எப்படி வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதையும் பார்த்தோம். நம்ம சேர்த்திருக்கிற இந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய ஸ்கேல்ப வந்து நல்லா சுத்தம் ஆக்குங்க. ஸ்கேல்ப்ல அரிப்புகள் இருந்தாலுமே இந்த மஞ்சள்னால அது போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பூச்சி வெட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் கூட இந்த மஞ்சள் வந்து எடுத்துருங்க. சூப்பரான நேச்சுரலான ஹேர் டை வந்து நம்ம 2 விதத்துல அப்ளை பண்ணிருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு கருமையா வந்து இந்த ஹேர் டையும் இருக்குது. இந்த மாதிரி 2 விதமா இந்த பொடியை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இத வந்து விவசாயி வந்து அவரு ப்ரிப்பேர் பண்ணி பல்கா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா உலகம் பூராவே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். நீங்களும் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்றவங்க வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மேல ஒரு நம்பர் தெரியுது பாருங்க, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத. நீங்களும் செய்து உங்ககிட்ட பொருட்கள் இருக்கு, உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நீங்க வீட்டிலேயே செய்து பார்க்கலாங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.